Question number 3. Why do we need to calibrate sensor? Calibration அப்படின்னா ஒரு சென்சாரை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட அவுட்புட்டில் சில சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதோட அளவுகள் மாற ஆரம்பிச்சிடும், கரெக்டான ரீடிங் கொடுக்காது. அப்போ குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த சென்சாரை நம்ம அளவு திருத்தம் செய்யணும், மறுபடியும் ரீசெட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கேலிப்ரேஷன். சென்சார் சப்ஜெக்ட் டு ஹீட், கோல்ட், ஷாக், ஹியூமிடிட்டி எக்ஸெட்ரா டியூரிங் ஸ்டோரேஜ், ஷிப்மெண்ட் ஆர் அசம்பிளி மே ஷோ ஏ சேஞ்ச் இன் ரெஸ்பான்ஸ். இப்போ சென்சார் அதிகப்படியான ஹீட்னாலேயோ இல்லை ஓவர் கோல்டுனாலேயோ இல்லை திடீர்னு ஏதோ ஒரு ஷாக்கு கீழே விழுகுது, ஏதோ ஒரு வைப்ரேட் ஆகுது, இல்லை ஒரு அளவுக்கு அதிகமான ஈரப்பதம் இதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் எப்போ ஏற்படும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு இடத்துல இருக்கும்போதோ, இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் ப்ராப்ளம் வரும்போதோ, இல்லது அசம்பிளியில் ஏற்படும் போதோ இந்தமாரி ரெஸ்பான்ஸில் சேஞ்சஸ் ஏற்படும். இந்தமாரி சூழ்நிலையில் இந்த சென்சாரை நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். சம் சென்சார் டெக்னாலஜிஸ் ஏஜ் அண்ட் தேர் ரெஸ்பான்ஸ் வில் நேச்சுரலி சேஞ்ச் ஓவர் டைம். ரொம்ப பழசாக போனாலும் அதோட டைமை பொறுத்து நம்ம ரீகேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் மே வேரி ஃப்ரம் சென்சார் டு சென்சார். எல்லா சென்சாரும் ஒரே மாதிரி அளவு திருத்தம் பண்ண முடியாது. கேலிப்ரேஷன் ஒவ்வொரு சென்சாருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. The general calibration procedure involves taking a number of measurements over the full operating range and comparing the measured value with actual values. எப்படி பொதுவாக கேலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் ஆப்ரேட்டிங் ரேஞ்சில் அந்த சென்சாரை மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஆக்சுவல் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இந்த ஆக்சுவல் வேல்யூ மே பி அப்டைன்டு. எப்படி ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? யூஸிங் மோர் அக்யூரேட் சென்சார் ஆஸ் அ கேலிப்ரேஷன் ரெஃபரன்ஸ். ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடிய நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க ஒரு சென்சாரோட வேல்யூஸை ரெஃபரன்ஸ் வேல்யூவாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லையா, அது இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரொவைடட் பை த சென்சார் மேனுஃபேக்சர். சென்சாருக்கு எப்படி அவுட்புட் வரணும்னு மேனுஃபேக்சரிங்லேயே கொடுத்துருவாங்க. அவங்களோட ரெஃபரன்ஸை நம்ம வச்சுக்கலாம். ஸ்மார்ட் சென்சார் மே ஹாவ் செல்ஃப் கேலிப்ரேஷன் அண்ட் அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ். இப்போ வர லேட்டஸ்ட்டு சென்சார்ஸ் எல்லாமே செல்ஃப் கேலிப்ரேஷன் அண்ட் அடாப்டிவ் ஃபீச்சரோடு வருது. அதாவது தானே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரீகலிப்ரேட் பண்ணிக்கும். அப்புறம் சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் அது அடாப்ட் ஆகிடும். அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் சென்சார். டு அட்ஜஸ்ட் தெம்செல்வ்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ். வெவ்வேறு ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணும்போது தானாகவே அது அந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிக்கும். இந்த கிராஃப் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், எப்படி கேலிப்ரேஷன் கர்வ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இந்த கிராஃபில் நம்ம பார்க்குறது சிக்னல் அவுட்புட்டு, நம்ம கொடுக்குற இன்புட்டு. அப்போ இன்புட்டு அதிகமாக அவுட்புட்டு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, டிஃப்ளெக்ஷன் கம்மியாயிடுச்சு, அவுட்புட்டு 0. அப்போது கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்க ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த சேஞ்சஸ் ஏற்படுற இடம் தான் x0ங்கிற பாயிண்ட். இந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம சென்சாரோட சென்சிட்டிவிட்டியை மெஷர் பண்ணுறோம். சென்சிட்டிவிட்டி எப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ds டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் dx. இதுலேருந்து இந்த சென்சிட்டிவிட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்லோப் மூலமாக. இன் திஸ் எக்ஸாம்பிள் த சென்சார் ஹேஸ் எ லீனியர் ரெஸ்பான்ஸ் ஃபார் வேல்யூஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் இன்புட் லெஸ் தேன் x0. இந்த x0க்கு கீழே லீனியராக இருக்க ரெஸ்பான்ஸ், அதாவது இது இன்க்ரீஸ் ஆகுது அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பேர் தான் லீனியர் ரெஸ்பான்ஸ். த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த டிவைஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை த ஸ்லோப் ஆஃப் த கேலிப்ரேஷன் கர்வ். இப்போ இந்த டிவைஸோட சென்சிட்டிவிட்டி இந்த ஸ்லோப் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன் திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் வேல்யூஸ் ஃபார் த ஃபிசிக்கல் இன்புட் கிரேட்டர் தேன் x0, இந்த x0 விட அதிகமான வேல்யூஸ் இன்புட் கொடுக்கும்போது த கேலிப்ரேஷன் கர்வ் பிகம்ஸ் லெஸ் சென்சிட்டிவ். இங்கே இந்த சென்சிட்டிவ் குறைஞ்சிருச்சு. until it reaches a limiting value of the output signal. ஒரு அவுட்புட் சிக்னலோட ஒரு லிமிட் வரைக்கும் தான் இந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது. திஸ் பிஹேவியர் இஸ் ரெஃபர் டு ஆஸ் சேச்சுரேஷன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் சேச்சுரேஷன். இதுக்கப்புறம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அது காமிக்கலை. அந்த சென்சார் cannot be used for measurements greater than its saturation value. இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அதோட அவுட்புட்டு சேமாக இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதனால் இதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே இன்புட் கொடுக்கறது வேஸ்ட்டு. ஆஃப்செட் அப்படின்னா இந்த சென்சார் அவுட்புட் இஸ் ஹையர் ஆர் லோயர் than the ஐடியல் அவுட்புட். இந்த சென்சாரோட அவுட்புட் நம்ம கொடுக்குற ஐடியல் அவுட்புட்டோட கூடுதலாகவோ குறைச்சலாகவோ இருக்கிறது ஆஃப்செட்னு பேர். இது எப்படின்னா சரி பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்செட்ஸ் கேன் ஈஸி டு கரெக்ட் வித் எ சிங்கிள் பாயிண்ட் கேலிப்ரேஷன். ஒரு சிங்கிள் பாயிண்ட் கேலிப்ரேஷன் டெக்னிக் மூலமாகவே இந்த ஆஃப்செட் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். சென்சிட்டிவிட்டி ஆர் ஸ்லோப்பு நம்ம இந்த கிராஃபில் பார்த்த மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஸ்லோப் மீன்ஸ் தட் த சென்சார் அவுட்புட் சேஞ்சஸ் அட் அ டிஃப்ரெண்ட் ரேட் தேன் த ஐடியல்.
இதை எப்படி சரி பண்ணுறது? சென்சிட்டிவிட்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் ப்ராசஸ் கேன் கரெக்ட் டிஃப்ரென்சஸ் இன் ஸ்லோப். இந்த ஸ்லோப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன்ற மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி லீனியாரிட்டி எப்போன்னா வெரி ஃபியூ சென்சார்ஸ் ஹேவ் a கம்ப்ளீட்லி லீனியர் கேரக்டரிஸ்டிக் கர்வ். ஒரு சில சென்சார் மட்டும்தான் இந்த மாரி லீனியர் கேரக்டரிஸ்டிக் கர்வாக இருக்கும். லீனியர் கேரக்டரிஸ்டிக் கர்வ்னால் இந்த மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதுவும் இன்க்ரீஸ் ஆகிற மாரி. Some are linear enough for the measurement range. That is not a problem, but some sensors will require more complex calculations to linearize the output. சில சென்சாருக்கு வந்து அதிகமாக கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. எப்படின்னா அது காலிப்ரேட் பண்ணுறதுக்காக. சரி, என்ன மெத்தடில் காலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா 1 பாயிண்ட் காலிப்ரேஷன், 2 பாயிண்ட் காலிப்ரேஷன் 2 மெத்தட் இருக்குது. இப்போ 1 பாயிண்ட் காலிப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டேக் ஏ மெஷர்மெண்ட் வித் யுவர் சென்சார். நம்ம சென்சார் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கம்பேர் த மெஷர்மெண்ட் வித் யுவர் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். மேனுஃபேக்சர் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டோ இல்லை இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற ஒரு சென்சார் வச்சு நம்ம எடுத்த ரீடிங் வச்சோ இதை கம்பேர் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் த சென்சார் ரீடிங் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் ரீடிங் டு கெட் த ஆப்செட். ரெஃபரன்ஸ் ரீடிங்லேருந்து சென்சார் ரீடிங்கை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆப்செட் வேல்யூ கிடைக்கும். இன் யுவர் கோட் ஆட் த ஆப்செட் டு எவ்ரி சென்சார் ரீடிங் டு அப்டைன் த கேலிப்ரேட்டட் வேல்யூ. இந்த ஆப்செட் வேல்யூவை சென்சார் ரீடிங்கோட நம்ம ஆட் பண்ணோம்னா கேலிப்ரேட்டட் வேல்யூ கிடச்சிரும். சரி, 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன்னா எப்படி, அது எப்படி செய்கிறது? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A common example of a 2 point calibration is to calibrate a temperature sensor using an ice water bath and boiling water for the 2 references. ஐஸ் வாட்டருக்கும் கொதிக்க வச்ச தண்ணிக்கும் ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டெம்பரேச்சர் சென்சார் வச்சு டேக் 2 மெஷர்மெண்ட்ஸ் வித் யுவர் சென்சார். ஒன்று வந்து 1 near the low end of the measurement range and 1 near the high end of the measurement range. Record these readings as raw low and raw high. 2 ரீடிங் எடுக்க போகிறோம் அந்த சென்சார் யூஸ் பண்ணி. ஒன்று வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேஞ்சு, இன்னொன்று இருக்கிறதுலே அதிகமான எண்டு. இது தான் ரா லோ அண்ட் ரா ஹைன்னு வச்சுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் திஸ் மெஷர்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது நம்ம சென்சாரோட இந்த ரீடிங் எடுத்துட்டோம். ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த இன்னொரு ரீடிங் எடுக்கும், அதே சேம் ரீடிங். அந்த ரீடிங்க்கு என்ன பேருனா ரெஃபரன்ஸ் லோ ரெஃபரன்ஸ் ஹைன்னு பேர் வைக்கிறோம். இப்போ கால்குலேட் ரா ரேஞ்ச் ஆஸ் ரா ஹை மைனஸ் ரா லோ. ரா ஹை வேல்யூலேருந்து ரா லோ வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா ரா ரேஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஹைலேருந்து ரெஃபரன்ஸ் லோவை மைனஸ் பண்ணோம்னா ரெஃபரன்ஸ் ரேஞ்சு கிடைக்கும். இதுக்கு இந்த 2 வேல்யூஸும் யூஸ் பண்ணி இன் யுவர் கோட் கால்குலேட் த கரெக்டட் வேல்யூ யூஸிங் த ஃபார்முலா பிலோ. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கரெக்டட் வேல்யூ கிடைக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னா ரா வேல்யூ ப்ளஸ் ரா லோ இன்ட்டு ரெஃபரன்ஸ் ரேஞ்சு டிவைடட் பை ரா ரேஞ்சு. இந்த மதிப்போட ரெஃபரன்ஸ் லோ வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். இது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் லோ வந்து 0.01 டிகிரி சி, அப்படின்னா ஐஸ் கண்டிஷனில் இருக்குது. ரெஃபரன்ஸ் ஹைங்கிறது 100 டிகிரி சி, அது கொதிக்கிற நீர், பாய்லிங் வாட்டர். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோம், இதுக்கு கம்மியாக 99.99. லேப் தெர்மாமீட்டர் நீட்ஸ் டு பி கேலிப்ரேட். லேபில் இருக்க தெர்மாமீட்டர் இப்போ நம்ம கேலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ ரா லோங்கிறது -0.5 டிகிரி சி காமிக்குது. ரா ஹை வந்து 96 டிகிரி காட்டுது. அப்போ ரா ரேஞ்சு வந்து 96.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இஃப் யூ கெட் எ ரா ரீடிங் ஆஃப் 37 டிகிரி சி வித் திஸ் தெர்மாமீட்டர், ரா ரீடிங் வந்து நமக்கு 37 டிகிரி கிடைக்குது. அப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த 37 டிகிரியும் இந்த ரா லோ வேல்யூ, இந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சு, அதே மாதிரி இந்த ரா ஹை வேல்யூ, அப்புறம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லோ, இந்த ஃபார்முலாவில் உள்ள எல்லா வேல்யூஸும் அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ வேல்யூ வந்து 38.9 டிகிரிஸ். இதுதான் கேலிப்ரேட்டட் வேல்யூ, கரெக்டட் வேல்யூ. அதாவது முன்னாடி 37 இது காமிச்சிக்கிட்டு இருக்குது. அதை நம்ம 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் மூலமாக ரீகாலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ 38.9 டிகிரிஸ். இப்படி தான் வந்து 2 பாயிண்ட் கேலிப்ரேஷன் செக் பண்ணணும்.